பௌர்ணமி தின ஸ்ரீ சத்யநாராயண விரத மாஹாத்மியம். ஓர் புண்ணிய காலமாகிய நன்னாளில் சௌனகாதி முனிவர்கள் நைமிசாரிய வனத்தை அடைந்து அங்கு வீச்சீராய் நின்ற சூத பௌராணிகரை நோக்கி நமஸ்கரித்து, மகாத்மாவே, பூலோகத்தில் ஜென்மித்த ஓர் மனிதன் தான் கோரிய தனம், தானியம், பசு, புத்திர, ஸ்வர்க, மோக்ஷம் முதலாகிய நற்பலன்களை அடைய வேண்டுமானால் எந்த விரதத்தை அனுஷ்டித்து அதன் பலனாக சித்தி அடையலாம்? அதை எங்களுக்கு தயை கூர்ந்து திருவாய் மலர்ந்தருள வேண்டும் என கேட்டார்கள். அதற்கு சூத பௌராணிகர் கூறத் தொடங்கினார். சௌனகாதி முனிவர்களே, நீங்கள் என்னை கேட்டபடியே முன்னொரு கால் நாரத முனிவரானவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தியை நோக்கி கேட்டார். அப்படி கேட்ட நாரத முனிவருக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணு திருவாய் மலர்ந்தருளிய ஓர் மகா விரதத்தின் மகிமையை நான் உங்களுக்கு கூறுகிறேன், நிதானமாக கேளுங்கள் என்று கூறத் தொடங்கினார். முனிவர்களே, முன்னொரு காலத்தில் யோக சிரேஷ்டரான நாரத முனிவர் யோகானுகிரகம் செய்ய எண்ணி சகல லோகங்களையும் சுற்றி சஞ்சரித்து மனுஷ்ய லோகம் அடைந்து அங்கு ஜென்மித்து இருக்கும் பாப கர்ம குரூர ஆத்மாக்களை கண்டு, இப்படி கஷ்டப்படும் பாப ஜென்மங்களை எந்த உபாயத்தினால் தீர்த்து சுகஜீவிகளாயும் மறுபிறப்பு இல்லாதவர்களாயும் செய்யலாம் என்று எண்ணியவராய் நாரத முனிவர் உடனே ஸ்ரீ மகாவிஷ்ணு லோகத்திற்கு சென்று அங்கு நிர்மல ஸ்படிக வடிவமாய் 4 திருக்கரங்களில் சங்கம், சக்கரம், கதாயுதம் ஏந்தி வனமாலா கிருத்தனாய் விளங்கி நின்ற ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தியை கண்டு தண்டம் சமர்ப்பித்து கூறலானார். மகாபிரபோ, அநாதரக்ஷகா, ஆபத் பாந்தவா, சகல ஜீவ சேத்தனோத்தாரகா என்று தமது திருவடிகளே சரணம் என்று ஸ்தோத்திரம் செய்து நின்ற நாரத முனிவரை ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தி கண்டு, நாரத முனிவரே, நீவீர் இங்கு வந்த காரணம் யாது? எதை கோரி இங்கு வந்தீர்கள் என்று அதனை நமக்கு கூறுவாராகில் தமது அபீஷ்டத்தை பூர்த்தி செய்கிறேன் என்றார். உடனே நாரத முனிவர், சுவாமி, பூலோகத்தில் சகல ஜனங்கள் நானாவித துக்கம் அனுபவித்து கொண்டு பாப கர்மங்களால் அல்லல் படுகிறார்கள். ஆகையால் அப்படிப்பட்ட துக்கமான பாப கர்மங்கள் அந்த மனுஷர்களை நாடாமல் இருக்க ஏதாகிலும் உபாயம் இருந்தால் அதை அருள் புரிய வேண்டும் என்று நாரத முனிவர் கேட்டார். அதற்கு ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி, நாரதா, நீ கேட்டபடி மானிடர்கள் கிளேசமின்றி உஜ்ஜீவிக்கும்படியானதும் தேவலோகங்களுக்கெல்லாம் துர்லபமானதுமான சத்யநாராயண விரதம் என்னும் ஓர் விரதம் உண்டு. அந்த விரதத்தை முறைப்படி அனுஷ்டித்தால் சகல துக்கங்களையும் போக்கடித்து இகலோகத்தில் சகல சுபானுபவங்கள் பெற்று மோட்சம் அடைவார்கள் என்று நாரத முனிவருக்கு கூறியருளினார். அதை கேட்ட நாரத முனிவர் சந்தோஷத்தினால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை கண்டு, புண்டரீகாட்சரே, தாங்கள் என்பால் கருணை கூர்ந்து திருவாய் மலர்ந்தருளிய மகா விரதத்தின் பலன் எப்படி? அதை எவ்வாறு அனுஷ்டிக்க வேண்டும்? அந்த விரதத்தை இதற்கு முன் யாரால் அனுஷ்டிக்கப்பட்டது? எந்த காலத்தில், எந்த சமயத்தில் என்று கூறுங்கள் என்று வினவினார். அப்போது ஸ்ரீ மகாவிஷ்ணு, நாரதரே, அவ்விரதத்தை அனுஷ்டித்தால் துக்க சோகாதி சாந்தியும் தன தானிய விருத்தியும் சௌபாக்கியமும் சந்தானமும் சர்வ ஐஸ்வர்யமும் உண்டாகும். ஆகையால் இந்த விரதத்தை அவசியம் ஒவ்வொருவரும் அனுஷ்டிக்க வேண்டும். எப்போதாகிலும் எந்த மாதத்திலாவது ஓர் நாள் பௌர்ணமி தினத்தில் பக்தி ஸ்ரத்தையுடன் பிரதோஷ காலத்தில் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். இதனின்றியும் பிராமணர்கள், பந்து ஜனங்கள் முதலானவர்களுடன் கூடி பலகாரங்கள், பழ வகைகள், பால், தயிர், வெண்ணெய், கோதுமை மாவு, சர்க்கரை, தேன் இவைகளை நைவேத்தியம் வைத்து வழிபடவும். பிறகு பிராமணர்களுக்கு தட்சணை தாம்பூலாதிகள் கொடுத்து பந்து ஜனங்களுடன் கூடி சத்யநாராயண விரதத்தின் கதையை சிரவணம் செய்து நைவேத்திய பொருட்களில் கொஞ்சம் புசித்து
சத்யநாராயண சுவாமி ஸ்மரணை பூர்வமாக மானிடர்கள் விரதம் அனுஷ்டித்தால் இஷ்ட சித்தி அடைவார்கள். இதுவுமன்றி கலியுகத்திற்கு இந்த சத்யநாராயண விரதம் கோரிய பலன் கொடுக்கக்கூடியது என்று நாரத முனிவருக்கு முன்பு ஸ்ரீ மகாவிஷ்ணு திருவாய் மலர்ந்தருளினார். அதை உமக்கு கூறினேன் என்று சூத பௌராணிகர் சௌனகாதி முனிவர்களுக்கு கூறியருளினார். முதல் அத்தியாயம் நிறைவடைந்தது. ஸ்ரீ சத்யநாராயண பூஜை விரத கதை இரண்டாம் அத்தியாயம். பின்னும் சூத பௌராணிகர் ரிஷி கணங்களை நோக்கி, ரிஷீஸ்வரர்களே, மேற்கூறிய விரதத்தை முன்பு எவரால் அனுஷ்டிக்கப்பட்டதோ அதை கூறுகிறேன் கேளுங்கள் என்று கூற ஆரம்பித்தார். மாதம் மும்மாரி பெய்து நாடெங்கும் செழித்து ஓங்கி ரமணீயமானதாகிய காசி பட்டணத்தில் விசேஷ தரித்திரவானாகிய ஒரு பிராமணன் இருந்தான். அன்னவன் பசியின் கொடுமையால் அனுதினமும் மெலிந்து பிரதிதினம் பூமியில் சஞ்சரித்து கொண்டிருக்க அந்த ஏழை பிராமணனை நோக்கி ஏழை பங்காளனும் பிராமண வாத்சல்யக்காரனான ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி கிழ பிராமண வேடம் கொண்டு அந்த ஏழை பிராமணருக்கு பிரத்யட்சமாய், பிராமணரே, தரித்திரவானாய் துக்கத்தை அனுபவித்து கொண்டு நீ ஏன் பூமியில் சஞ்சரிக்கிறாய்? அதை விவரமாக எனக்கு கூற வேண்டும் என்று கேட்டார். இந்தப்படி கபட வேஷதாரியான ஸ்ரீமன் நாராயணர் கேட்டதும் தரித்திரவானாகிய ஏழை பிராமணன், ஐயா, நான் மிகவும் தரித்திரவான், ஆகையால் பசியின் கொடுமை பொறுக்காமல் அலைகிறேன். ஐயா புருஷோத்தமரே, இந்த தரித்திரம் நீங்க தங்களுக்கு ஏதேனும் உபாயம் தெரிந்திருந்தால் அதை எனக்கு கூறுங்கள் என்று கேட்டான். உடனே ஸ்ரீமன் நாராயணராகிய கிள பிராமணர் கூறுகிறார், பிராமணரே, சத்யநாராயணன் என்னும் திருநாமமுடைய மகாவிஷ்ணு கோரிய வரங்களை கொடுத்து ரட்சிப்பார். ஆகையால் மனுஷன் எந்த விரதத்தை அனுஷ்டித்து கொண்டு துக்க சாகரத்தை நீக்குவானோ அப்படிப்பட்ட விரதத்தை நீயும் அனுஷ்டித்து சுகத்தை அடைவாய் என்று அந்த விரதத்தின் விருத்தாந்தமெல்லாம் விவரமாக தெரிவித்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் அந்தர்தானமானார். உடனே அந்த ஏழை பிராமணன் அந்த விரதத்தை அனுஷ்டிக்க எண்ணம் கொண்டு அன்றிரவு உறக்கமின்றி ததேசித்தனாய் உதய காலம் எழுந்து சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டிக்க பிரயத்தனப்பட்டு அது நிறைவேறுவதற்கு பொருள் வேண்டி ஆங்காங்கு யாசிக்க அன்று விசேஷமாய் பொருள் அகப்பட்டது. அதை கொண்டு தனது பந்துக்களுடன் தானும் ஏகமாய் சத்யநாராயண விரதம் அனுஷ்டித்து முடித்து அந்த விரத மகாத்மியத்தாலும் ஸ்ரீமன் நாராயணரின் திருவருளாலும் சகல துக்கங்களையும் தரித்திரத்தையும் போக்கிக் கொண்டு சகல சம்பத்துடையவனாகிவிட்டான். அன்று முதல் அந்த பிராமணன் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திதியில் சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டித்து கொண்டு வந்து சர்வ பாப நிவாரணனாய் மோட்சமடைந்தான். ஆகையால் பூலோகத்தில் யாராகிலும் எப்போதாகிலும் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பாரேல் அத்தருணமே சகல சம்சார துக்கங்களை நசிக்க செய்யும் என்று ஸ்ரீமன் நாராயணர் நாரத முனிவருக்கு கூறியபடி சௌனகாதி முனிவர்களுக்கு சூத பௌராணிகர் கூறியருளினார். பின்னர் சௌனகாதியர் சூதரை கண்டு, மகாத்மாவே, மேற்படி பிராமணரால் அனுஷ்டிக்கப்பட்ட அந்த விரதத்தின் மகிமையையும் விதானத்தையும் அறிந்து பூமியில் யாரால் அனுஷ்டிக்கப்பட்டதோ அதை விபரமாய் கூறுங்கள் என்று கேட்டனர். அதை கேட்ட சௌனகாதி முனிவர்களுக்கு சூத பௌராணிகர் கூறலானார், முனிவர்களே, முன் கூறிய ஏழை பிராமணன்தான் இந்த விரதத்தை தன் பந்துக்களுடன் கூடி அனுஷ்டிக்கும் நாளில் அவ்விடம் ஓர் விறகு விற்கும் ஏழை அப்பிராமணன் இல்லத்தின் அருகே சென்று விறகு கட்டை வைத்து தாகத்தினால் பீடிக்கப்பட்டு அந்த இல்லத்திற்குள் சென்று நீரருந்தி தாகம் தீர்த்து கொண்டு அந்த பிராமணனுக்கு நமஸ்காரம் செய்து, சுவாமி, தங்களால் அனுஷ்டிக்கப்படும் இந்த விரதத்தின் மகிமை என்ன? இதனால் என்ன பலன் கிடைக்கும்? யாவும் அருள் புரிய எனக்கு கூறுங்கள் என்று கேட்டார். உடனே அந்த நாராயணன் திருவருள் பெற்ற பிராமணன் கூறுகிறார்,
ஐயா, விறகு விற்பவரே, இந்த விரதம் சத்யநாராயண விரதம் என்பார்கள். இதை அனுஷ்டிப்பதால் சகல சம்பத்துக்களை அடையலாம். இந்த விரதத்தினால் எனக்கு தன தானிய சம்பத்துக்கள் உண்டாயிற்று என்று கூறியதும் விறகு விற்பவர் கேட்டு ஆனந்தித்தவராய் அந்த விரதத்தை செய்யும் முறைகளை தெரிந்து கொண்டு அங்கு கொடுக்கப்பட்ட பிரசாதத்தை புசித்து தனது இருப்பிடமாகிய ஊருக்கு சென்று சத்யநாராயண சுவாமியை மனதில் ஸ்மரித்து இன்று விறகு விற்பனையில் எவ்வளவு பொருள் கிடைக்குமோ அதை கொண்டு விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று சங்கல்பம் செய்து விறகுகளை தலையில் தூக்கி கொண்டு பட்டணத்தில் தனவந்தர்கள் உண்டான இடத்தில் விறகுகளை விற்க 2 பங்கு அதிகமாய் பணம் சம்பாதிக்கப்பட்டவனாய் மிக சந்தோஷம் அடைந்து அப்பொருட்களை கொண்டு வாழைப்பழம், சர்க்கரை, நெய், பால், தயிர், தேன், கோதுமை மாவு முதலியவைகளை வாங்கிக் கொண்டு தனது இல்லம் வந்து சேர்ந்து அன்று தனது பந்து மித்திரர்களுடன் கூடி சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டித்து முடித்தான். அந்த விரத மகாத்மியத்தால் விசேஷ பொருள், தனம், சம்பத்து இவைகளை நிறைய அடைந்து இகலோகத்தில் சகல சுகானுபவங்களை அனுபவித்து பிறகு சத்தியலோகம் அடைந்து மோட்ச சாம்ராஜ்யத்தை பெற்றான். 2ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது. சத்யநாராயண விரத கதை 3ஆம் அத்தியாயம். சௌனகாதி முனிகளே, இன்னும் கூறுகிறேன் கேளுங்கள் என்று சௌனகாதியருக்கு சூத பௌராணிகர் கூறுகிறார். பூர்வ காலத்தில் ஜிதேந்திரியனும் சத்தியவாக்கும் உடையவனாகிய உன்முகம் என்னும் ஓர் அரசன் இருந்தான். அந்த அரசன் பிரதி தினமும் தேவாலயத்திற்கு போய் தரிசித்து அங்குள்ள பிராமணர்களுக்கு தானம் கொடுத்து கொண்டு ரூபவதியாகிய தனது பார்வையுடன் கூடி ஒரு நதி தீரத்தில் சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டித்து கொண்டிருந்தான். அந்த நதி தீரத்திற்கு சாது எனும் ஓர் வைசியன் வியாபார நிமித்தமாய் அநேக பொருட்களுடன் தனது கப்பலேறி போகும் வழியில் அந்நதி தீரத்தில் அரசனால் அனுஷ்டிக்கப்பட்ட விரதத்தை கண்டு ஓடத்தை நிறுத்தி இறங்கி வந்து உன்முக அரசனை கண்டு நமஸ்கரித்து, அரசரே, தாங்கள் அனுஷ்டிக்கப்படும் இவ்விரதத்தின் மகிமை என்ன? இதை அனுஷ்டிப்பதனால் என்ன பலன் கிடைக்கும்? அதன் விபரம் அடியேனுக்கு கூறுங்கள் என்று வைசியன் கேட்டான். இப்படி வினவிய வைசியனை பார்த்து அரசன், ஐயா, சாதுவே, நான் புத்திரஹீனன். புத்திர சந்தானத்தை கோரி அனந்த தேஜோ மூர்த்தியாகிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பூவையான இந்த விரதத்தை சர்வ ஜன யுக்தனாய் அனுஷ்டித்து வருகிறேன் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்ட சாது என்னும் வைசியன் ஆசையுடன், அரசே, இவ்விரதத்தின் அனுஷ்டானுக்கிரமத்தை எனக்கு உபதேசம் செய்யுங்கள். நானும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறேன். எனக்கும் புத்திர சந்தானம் இல்லை. இதனால் புத்திர சந்ததி உண்டாகும் என்று நிச்சயிக்கின்றனன் என்று கேட்டு அந்த அரசனால் சத்யநாராயண விரத மகிமையையும் அதை அனுஷ்டிக்கும் விதானத்தையும் தெரிந்து கொண்டு தான் போக நினைத்த வியாபார விஷயத்தையும் நிறுத்தி கப்பலை திருப்பிக் கொண்டு சந்தோஷமாய் தனது சொந்த நகரம் அடைந்து தனது மனைவியாகிய லீலாவதியை பார்த்து, என் பிரிய நாயகியே, நமக்கு புத்திர சந்தானம் உண்டாவதற்கு ஸ்ரீ சத்யநாராயண விரதம் என்னும் ஓர் மகா விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று நியமித்து கொண்டு சிறிது நேரத்திற்கு சபல சித்தனாய் தன் மனைவியை பார்த்து, நாயகியே, நமக்கு நாராயணன் அனுகிரகத்தினால் ஒரு புத்திர சந்தானம் உண்டானால் அதன் பொருட்டு இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் என்று கூறிவிட்டு தன் காரியங்களை பார்த்து கொண்டிருந்தான். இப்படி இருக்க சாதுவின் பத்தினியாகிய லீலாவதி என்பவள் ஸ்ரீ சத்யநாராயணன் அனுகிரகத்தினால் கர்ப்பவதியாயிருந்து 10வது மாதத்தில் ஒரு பெண் குழந்தையை ஈன்றெடுத்து அந்த குழந்தையை மிக அருமையுடன் தினம் தினம் பாலச்சந்திரனை போல வளர்த்து வந்தார். அந்த குழந்தைக்கு கலாவதி என்று பெயர் வைத்து சந்தோஷத்துடன் காலத்தை கழித்தார்கள். பிறகு ஓர் நாள் லீலாவதி முன் தனது கணவன் பிரார்த்தித்து கொண்ட பிரார்த்தனையை செய்து முடிக்க எண்ணினவளாய் சாதுவை பார்த்து, நாதரே,
தாங்கள் முன்பொரு நாள் நமக்கு புத்திர சந்தானம் உண்டானால் சத்யநாராயண விரதம் அனுஷ்டிக்கலாம் என்று கூறினீரே, அதை எப்போது அனுஷ்டிக்கிறீர் என்று வினவினாள். அதற்கு அந்த சாது, நாம் முன் கூறியபடி விரதம் அனுஷ்டிக்க வேண்டியது அவசியமே, ஆனால் நமது குழந்தையின் விவாக காலத்தில் செய்து கொள்ளலாம் என்று கூறிவிட்டு தான் வியாபார விஷயத்தில் ஈடுபட்டிருந்தான். இப்படி இருக்க அக்குழந்தை கலாவதி யுக்த வயதானதால் சாதுவெனும் வைசியன் தனது பந்துக்களுடனும் சிநேகிதர்களுடனும் தனது குமாரத்திக்கு விவாகம் செய்ய வேண்டியதாய் ஆலோசித்து புக்தியில் சிறந்தவனாயும் தனவந்தனாயும் உள்ள ஓர் வரனை தேடி முடித்து வரும்படி ஓர் விப்ரனை ஆங்காங்கு தேச தேசங்களை சுற்றி வர அனுப்பினான். அவர்களும் அவ்வாறே சென்று பிறகு காஞ்சன நகரத்தை அடைந்து வைசியர் உள்ள வீதியில் ஓர் இல்லத்தில் விசாரித்து புத்திமானும் மிக சுந்தர வதனனுமாகிய சுந்தரன் என்னும் ஓர் வைசிய குமரனை அழைத்து வந்து சேர்த்தார்கள். அப்படி வந்து சேர்ந்த மணமகனை பார்த்து தாய் தந்தையர்கள் மனம் மகிழ்ந்து தன் பந்து மித்திரர்களுக்கு மன ஓலை தெரிவித்து அநேக பொருள் செலவு செய்து தன் மகள் கலாவதியை கன்னிகா தானமாய் கொடுத்து விவாகம் செய்து வைத்தார்கள். இப்படி வைபவத்துடன் நடந்தேறிய திருக்கல்யாண கோலத்தில் தான் முன் கூறிய சத்யநாராயண விரதத்தின் விஷயமே மறந்தவர்களாய் விரதத்தை அனுஷ்டிக்கவில்லை. இதை அறிந்து ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி அந்தரங்கத்தில் கோபித்து தயாஹீனனானார். பிறகு சில நாள் கழிந்ததும் தனது கர்மவசத்தால் சாது தன் மருமகனை அழைத்து கொண்டு வியாபாரம் செய்ய கப்பலேறி சந்திரகேது என்னும் அரசனால் அரசாளப்பட்ட சந்திர சாணுபுரத்திற்கு சென்று அவ்விடத்தில் நதி தீரத்தில் மருமகனுடன் வியாபாரம் செய்து கொண்டிருந்தான். அப்போது சத்யநாராயண சுவாமி ஓர் பிராமண வடிவம் கொண்டு பிரஷ்ட பிரதிஜனான சாருவை பார்த்து, கடின சித்தனே, காருணமும் கட்டினமும் ஆகிய மிகுந்த துக்கத்தை அனுபவிக்க கடவா என்று சாதுவிற்கு சாபமிட்டு மறைந்தார். பிறகு அதே தினத்தில் சில கள்ளர்கள் இராஜாங்கத்தின் பொருளை களவாடி கொண்டு ராஜ தூதர்களின் பயத்தினால் இவர்கள் இருக்கும் இடத்தில் வைத்துவிட்டு தப்பித்து கொண்டு ஓடிப்போனார்கள். பிறகு கள்ளர்களை துரத்தி வந்த தூதர்கள் இவர்கள் இருக்கும் இடத்தில் களவு போன இராஜாங்க பொருட்கள் இருக்க கண்டு அவ்வைசியர்கள்தான் களவாடினார்கள் என்று அவர்களை பிடித்து கட்டி விலங்கு பூட்டி ராஜ சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்தினார்கள். அப்படி கொண்டு வந்த வைசியரை பார்த்து அரசன் கோபித்து அவர்களை காராகிரகத்தில் அடைக்கும்படி ஆக்ஞாபித்தான். பிறகு அரசன் அவ்வைசியரிடம் இருந்த சொத்துக்கள் யாவும் தன் வசப்படுத்தி கொண்டான். இதே பிரகாரம் சத்யநாராயண சுவாமியின் சாபத்தால் இந்த சாதுவின் இல்லத்தில் லீலாவதியும் தமது இல்லத்தில் உள்ள சொத்துக்கள் யாவும் கள்ளர்களால் களவாடப்பட்டு மிகவும் துக்கவதியாய்விட்டாள். அன்னவர்களின் மகள் கலாவதி என்பவள் பசியினால் மெலிந்து சிந்தையுடன் இருந்தாள். பிறகு ஓர் நாள் விசேஷ பசி பொறுக்க மாட்டாமல் தமது இல்லத்தை விட்டு புறப்பட்டு வழியே போகும்போது அங்கு ஓரிடத்தில் சத்யநாராயண விரதம் நடைபெறுவதைக் கண்டு கலாவதி அங்கு சென்று விரதத்தை கண்டு விரதத்தின் கதையினை கேட்டு அங்கு கொடுக்கப்பட்ட பிரசாதத்தினை அருந்தி சுவாமியை தோத்திரஞ்செய்து பிறகு தனது வீடு வந்து சேர்ந்தனள். வெளியே சென்றிருந்த தனது மகள் கலாவதி வரவை தாயாகிய லீலாவதி கண்டு, குழந்தாய், நேற்றைய தினம் எங்கு சென்றாய் என்று கேட்க, கலாவதி, அம்மா, என்னை ஈன்றெடுத்த தாயே, பசியின் கொடுமை பொறுக்காமல் எங்கேயாவது போய் வரலாம் என்று சென்றேன். அப்படி செல்லும் வழியில் ஓர் பிராமணர் இல்லத்தில் கோரிய வரத்தை தரக்கூடிய சத்யநாராயண விரதம் அனுஷ்டித்து கொண்டிருந்தார்கள். அதை நான் கண்டு கொண்டு இருந்து விட்டேன் என்று கூறியதும் லீலாவதி மிக சந்தோஷமுற்று தானும் ஸ்தோத்திரம் செய்தனள். அப்பிரார்த்தனைக்கு மகிழ்ந்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கருணை கூர்ந்து சாது இருக்கும் சந்திரகேது மகாராஜனுடைய சொப்பனத்தில் தரிசனம் கொடுத்து, சந்திரகேது அரசனே, நீ காராகிரகத்தில் அடைத்து வைத்திருக்கும் வைசியனான சாதுவையும் அவனது மருகனையும் விடுதலை செய். அவனிடமிருந்து உன் வசப்படுத்திய அவனது பொருட்களை அனைத்தையும் அவனிடம் கொடுத்துவிடு.
அவர்கள் களவாடியவர்கள் அல்லர். அப்படி அவர்களது பொருள்களை கொடுக்காவிடில் உனது ராஜ்யமும் பொருள்களும் புத்திரர்களையும் சமஸ்தமும் நாசப்படுத்துவேன் என்று கூறி ஸ்ரீமன் நாராயணர் அந்தர்தானமானார். பிறகு உடனே உதய காலத்தில் அவ்வரசன் புற ஜனங்களுடன் கூடி சபை கேகி அமர்ந்து தான் கண்ட சொப்பனத்தையும் கூறி சிறைச்சாலையில் தன்னால் பாதிக்கப்பட்டிருக்கும் வைசியர்களாகிய சாதுவையும் அவருடைய மருகனையும் சிறை நீக்கி இங்கு விரைவாய் அழைத்து வரும்படி செய்யுங்கள் என்று கூறி அனுப்ப தூதர்கள் சென்று சிறைச்சாலையில் இருந்த வைசியர் இருவரின் விலங்குகளை நீக்கி விடுதலை செய்வித்து அரசனிடம் அழைத்து வந்தார்கள். வைசியர் இருவரும் அரசனுக்கு நமஸ்காரம் செய்து தனது பூர்வ கர்மத்தை நினைத்து மௌனமாய் நின்றார்கள். அரசன் அவர்களை பார்த்து தெய்வ வசத்தால் இந்த துக்கம் தங்களுக்கு ஏற்பட்டது, இனி யாதொரு பயமும் இல்லை என்று கூறி அவர்களை ஆதரித்து உடனே ஷவரம் செய்வித்து புதிய வஸ்திரங்களை கொடுத்து அலங்கரிக்க செய்து அவர்களுக்கு சந்தோஷமாகும் வினயமாய் பேசி முன் தான் சுவாதீனப்படுத்தி கொண்ட திரவியத்திற்கு 2 பாகம் அதிகமாகவே கொடுத்து, ஐயா வைசிய சிகாமணிகளே, உமது இருப்பிடம் கூறுங்கள் என்று கூற அரசனிடம் விடை பெற்று வைசியர்கள் தனது சொந்த நகரை நோக்கி புறப்பட்டார்கள். 3ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது. சத்யநாராயண பூஜை விரத கதை 4ஆம் அத்தியாயம். அப்படி தமது நகரத்தை நாடி புறப்பட்டு தனது பொருட்களை கப்பலில் பத்திரப்படுத்தி கொண்டு சில பிராமணர்களுக்கு தானம் கொடுத்து போகும்போது ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி திரிகண்ட வேஷதாரியாகிய வைசியர்களை பார்த்து, அப்பா, நீங்கள் ஏன் ஒருவாறு வாடிய முகத்துடன் இருக்கிறீர்கள்? நிற்க, உமது கப்பலில் என்னென்ன பொருட்கள் இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு அந்த வைசியர்கள் அவரை இன்னார் என்று மதியாமல் பரிகாசமாய், பிராமணரே, எமது கப்பலில் உள்ள பொருட்கள் அபகரிக்க எண்ணினீரா? அதில் அப்படிப்பட்ட பொருள்கள் எதுவும் இல்லை, பாத்திரங்கள் தவிர மற்றும் ஒன்றும் இல்லை என்று கூற கபட வேஷதாரி கேட்டு, சாது, நீவீர் கூறியபடி உண்டாக கடவது என்று பதில் கூறி அதிதீவிரமாய் சென்று சமுத்திரக்கரையின் ஓரத்தில் நின்றார். பிறகு சாது நித்திய கடமைகளை முடித்து கொண்டு தனது கப்பலில் பார்க்க தான் முன் திரிகண்டதாரிக்கு கபடமாக சொன்ன பாத்திரங்களாகவே இருக்க கண்டு மூர்ச்சையடைந்து எழுந்து சிந்திக்கலானார். உடனே தனது மருமகன் மாமனாருக்கு நேர்தல் கூறி, அந்த பிராமணருடைய சாபமாயிருக்கும். ஆவா சகல மாயமும் செய்ய சக்தி உள்ளவர். ஆதலால் சந்தேகமின்றி அவரை அடுத்து சரணம் அடைவோம். அவர் நாம் செய்த குற்றத்தை மன்னித்தருள்வார் என்று மருமகன் கூற, சாது அந்த சந்நியாசி இடத்திற்கு ஏகி பக்தியுடன் நமஸ்கரித்து, சுவாமி, தம்பால் செய்த அபராதங்களை மன்னித்து பொறுத்தருள வேண்டும் என்று பலவாராய் ஸ்தோத்திரம் செய்ய, சுவாமி அந்த வைசியனை பார்த்து, சாது, தாம் பயப்பட வேண்டாம். தாம் தற்போது எனது பூஜா விக்தனானாய். துர்புத்தி உடையவரே, எனது வீக்ஷண்யத்தால் உனக்கு அப்போதைக்கு அப்போது துக்கம் உண்டாகிறது என்று சொல்லினர். அவ்வாக்கியத்தை கேட்டு வைசியன் ஸ்தோத்திரம் செய்யலானான். சுவாமி, அநாத ரக்ஷகரே, ஆபத் பாந்தவரே, சமஸ்தமான பிரம்மாதி தேவர்கள் உமது மாயையால் மூழ்கப்பட்டு உமது ஞானானுபவங்களையும் குணாதிசயங்களையும் அறிய மாட்டார்கள். மூடனாகிய நான் உமது மாய மோகிதனாய் உமது ஸ்வரூபங்களை எவ்வாறு கண்டு கொள்வேன்? என் அறிவிற்கு ஏற்றவாறு ஸ்தோத்திரம் செய்கிறேன். எனக்கு உமது தரிசனம் கொடுத்து ரக்ஷி எனது கப்பலில் உள்ள பொருள்களை முன்மாதிரியாகவே இருக்க கிருபை கூர்ந்து அடியேனை காத்தருள வேண்டும் என்று ஸ்தோத்திரம் செய்தார். அப்படி செய்யும் சாதுவிற்கு கபட வேஷதாரியாகிய ஸ்ரீமன் நாராயணர் அவர் கோரியபடியே வரம் கொடுத்து உடனே மறைந்தருளினார். பிறகு சாது முன்பு போலவே தனது கப்பலில் பொருள்கள் யாவும் இருக்க கண்டு சந்தோஷித்து அந்த கப்பல் ஏறி ஸ்ரீமன் நாராயண தியானம் செய்து கொண்டு
கப்பலை நடத்தி தனது இருப்பிடத்தில் உள்ள துறைமுகம் வந்து சேர்ந்தார்கள். அப்படி சேர்ந்ததும் காவல்காரன் ஒருவனை அழைத்து தனது இல்லத்திற்கு சென்று தனது வரவை மனைவி மற்றும் மகளிற்கு தெரிவித்து அவர்களை அழைத்து வரும்படி கூறி அனுப்பினான். அக்காவல்காரன் சென்று லீலாவதியை கண்டு விஷயங்களை விஸ்தாரமாய் எடுத்துரைத்து கூறியதை கேட்ட லீலாவதியும் மிகவும் சந்தோஷப்பட்டு காவல்காரனை அனுப்பிவிட்டு அதிவேகமாய் சத்யநாராயண பூஜை செய்து முடித்துக்கொண்டு தனது மகள் கலாவதியை துறைமுகத்திற்கு போக அழைத்தாள். கலாவதி அதிக ஆவலுடன் புறப்பட எண்ணியவளாய் அந்த க்ஷணமே தானும் சத்யநாராயண பூஜையை செய்து முடித்து துறைமுகம் போகும் அவசரத்தினால் பூஜையின் பிரசாதம் அருந்த மறந்தவளாய் தன் தாயாருடன் கூடி துறைமுகம் சென்றாள். பிரசாதம் அருந்தாமல் சென்ற தோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி சினம் கொண்டு கலாவதியின் கணவரையும் கப்பலையும் அக்கப்பலில் உள்ள பொருட்களையும் தண்ணீரில் மூழ்கச் செய்தார். துறைமுகம் சென்ற கலாவதி தனது மணாளரையும் கப்பலையும் காணாது மிக்க துக்கத்தினால் மெலிந்து வாடி பூமியில் விழுந்து மூர்ச்சித்தாள். அப்படி மூர்ச்சித்த தனது மகளின் துயரம் ஒரு பக்கமும் கப்பலும் பொருளும் காணாமல் மாயமாய் போனதையும் குறித்து சாது பிரமை கொண்டு மெய்மறந்து இது என்ன ஆச்சரியம், என்ன செய்வேன் என்று திக்பிரமையுற்றான். அவ்விடமுள்ள மற்ற யாவரும் சிந்தையில் மூழ்கினார்கள். பிறகு லீலாவதி மிகவும் சிந்தையுடன் தனது கணவராகிய சாதுவை பார்த்து வினவுகிறாள், சுவாமி, நமது மருமகனும் கப்பலும் பொருளும் காணாமல் மாயமாய் போன விஷயம் எந்த கடவுளின் திருவுள்ள மாயமோ அதை நாம் அறியோம். சத்யநாராயண மூர்த்தியின் மாயா லீலைகளை காண எவரால் முடியும் என்று கூறி விசனப்படும் சமயம் கலாவதியை அழைத்து கொண்டு பந்துக்களும் புற ஜனங்களும் அழ ஆரம்பித்தார்கள். அதனின்றியும் கலாவதி தனது கணவரை காணாத விசனத்தினால் தனது பாத ஸ்பரிசத்தை மனதில் எண்ணி அழுது கொண்டு இருந்தாள். இந்தப்படி அழுது கொண்டிருக்கும் தன் மகளின் துக்கத்தை கண்டு சகிக்காமல் சாதுவும் லீலாவதியும் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்து இம்மாயை ஸ்ரீ சத்யநாராயணர் திருவுள்ளமோ அல்லது பிரமை கொண்டானோ என்று யோசித்து நாமும் சத்யநாராயண பூஜையை சத்யானுசாரம் செய்யலாம் என்று தீர்மானித்து யாவரையும் அழைத்து இஷ்டத்தை தெரிவித்து சத்யநாராயண மூர்த்திக்கு அடிக்கடி சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தார். இந்தப்படி பக்தியுடன் தன்னை வழிபடும் சாதுவாகிய பக்தனின் கூக்குரலை கேட்டு ஸ்ரீ சத்யநாராயணரான வைகுண்டவாச மூர்த்தி பக்த வாத்சல்யனான கருணாகரன் சாதுவிற்கு பிரத்யட்சமாகி, பக்தனாகிய சாது, பயப்படாதே, கவலை உறாதே, உனது மகளாகிய இப்பெண்மணி கலாவதி என் பூஜையை நடத்தி தனது கணவர் பேரிலுள்ள அபாவினால் பூஜா பிரசாதத்தை அருந்தாது இங்கு வந்து சேர்ந்தாள். அதனை முன்னிட்டு நான் அவளது புருஷரை காணாமல் செய்தேன் என்று கூறி மறைந்தார். அதை கேட்ட கலாவதி மெய்மறந்து திரும்பி இல்லம் சேர்ந்து திரிகரண சுத்தியால் பூஜை பிரசாதத்தை உட்கொண்டு மறுபடியும் துறைமுகம் சேர்ந்து பார்க்க ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியின் அனுகிரகத்தினால் யதா பிரகாரம் கப்பலும் தனது கணவரும் இருப்பதை கண்டு மனமகிழ்ந்து பூரித்து யாவரையும் அழைத்து கொண்டு பழையபடி இல்லம் சேர்ந்து தாங்கள் அன்று முதல் சாது சத்யநாராயண பூஜை முறையை பந்து மித்திரர்களுடன் கூடி பௌர்ணமி தினத்திலும் சங்கராந்தியிலும் இடைவிடாது செய்து கொண்டிருந்து அதனால் இதர லோக சுகானுபாவங்களை பெற்று பரலோகத்தில் மோட்சமடைந்தனர் என்று சூத முனிவர் சௌனகாதியருக்கு கூறி அருளினார். 4ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது. ஸ்ரீ சத்யநாராயண பூஜை விரத கதை 5ஆம் அத்தியாயம். இந்த பிரகாரம் விபரமாக சத்யநாராயண விரதத்தை சூத பௌராணிகரால் கூற
சௌனகாதி முனிவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கேட்டு ஆனந்த பரவசர்களாய் மறுபடியும் சூத பௌராணிகரை கண்டு, மகாத்மாவே, இன்னும் இந்த விரதத்தை யாரால் அனுஷ்டிக்கப்பட்டதோ அதையும் கூறியருள வேண்டும் என்று கேட்டனர். அதற்கு சூதர், கேளுங்கள் சௌனகாதியரை, ஓர் ராஜ்யத்தில் நீதி தவறாமல் பிரஜைகளிடம் ஆசக்தி உடையவனாய் ரட்சிக்கப்பட்ட துங்கத்வஜன் என்னும் ஓர் அரசன் இருந்தான். அந்த அரசன் சத்யநாராயண மூர்த்தியின் பிரசாதத்தை கொள்ளாததால் அவன் துக்க சாகரத்தில் மூழ்கினான். அவன் ஒரு நாள் உத்தியானவனத்திற்கு ஏகி அநேக பாபங்களை செய்து மிகவும் ஆயாசமுற்று தேகம் மெலிந்து அவ்விடம் ஓர் வட விருட்சத்தின் அடியில் தங்கினான். அம்மரத்தின் முன்னால் சந்தோஷமாக கோபாலர்கள் இடையர்கள் மிகுந்த பக்தியுடன் பந்துக்களுடன் கூடி சத்யநாராயண பூஜை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த அரசன் அதை பார்த்ததும் அருகே போகாமல் கர்வத்தினால் சுவாமிக்கு நமஸ்காரம் செய்யாமல் இருந்தான். பிறகு கோபாலர்கள் பூஜை முடித்து பூஜை பிரசாதத்தை அரசனுக்கு கொஞ்சம் கொடுத்துவிட்டு மற்ற யாவரும் புசித்து ஆனந்தமாயிருந்தார்கள். அந்த அரசன் அவர்களால் கொடுக்கப்பட்ட பூஜா பிரசாதத்தை புசிக்காமல் நிராகரித்து சென்றான். அதனால் ஸ்ரீ சத்யநாராயண மூர்த்தி கோபித்து சபித்தார். அது முதல் அவ்வரசனுடைய புத்திர பௌத்திர ராஜ்ய சம்பத்துக்கள் யாவும் அழிந்து மிக்க சிந்தாகிரந்தனானான். பிறகு அரசன் தனக்குத்தானே சத்யநாராயண மூர்த்தியின் மாயைகளினால் இவ்வாறு ஆயிற்று என்று நினைத்து உடனே அரசன் கோபாலர்களின் இருப்பிடம் சென்று அவர்களுடன் சத்யநாராயண விரதத்தை பய பக்தியுடன் அனுஷ்டித்து அந்த பிரசாதத்தை அருந்தி சுவாமியை அடிக்கடி ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருந்தான். அப்படி பக்தி ஸ்ரத்தையாய் சுவாமி பூஜையை செய்ததினால் சத்யநாராயண மூர்த்தியின் திருவருளால் முன் அழிந்து போன தனது ராஜ்யம் புத்திர பேற்றின் பதத்தை மறுபடியும் பெற்று இகலோக சுகானுபவங்களை அனுஷ்டித்து பரலோக சித்தியை பெற்று மோட்சமடைந்தான். ஆகையால் எவரேனும் துர்பலமாகிய ஸ்ரீ சத்யநாராயண விரதத்தை இடைவிடாமல் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்கள் நாராயணர் அருளால் தன தானிய புத்திர சம்பத்துக்களை அடைந்து தரித்திரம் நீங்கி சுக ஜீவிகளாய் பூத பிரேத பிசாச ஏவல் பில்லி சூனியம் முதலிய தோஷங்கள் நீங்கி கோரிய வரங்களை பெற்று பிறகு மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைவார்கள். ஆகையால் சௌனகாதி முனிவர்களே, எவ்விரதத்தை செய்து மனுஷ்யன் முக்தியை அடைவானோ அந்த சத்யநாராயண விரதத்தை உமக்கு கூறினேன். இதுவும் அன்றி கலியுகத்தில் இந்த விரதத்தை பிரதி பௌர்ணமி திதியில் ஒவ்வொருவரும் தவறாது அனுஷ்டித்தல் வேண்டும். இதனால் மேற்கூறிய நற்பலன்களும் மோட்ச சாம்ராஜ்யமும் உண்டாகும் என்று கூறி சூத பௌராணிகர் கதையை முடித்தனர். சௌனகாதி முனிவர்கள் நமஸ்கரித்து அவரவர்கள் இருப்பிடம் சென்று சேர்ந்தார்கள். சத்யநாராயண விரத கதை நிறைவடைந்தது.